அரும சோம ராஜேந்திரன் அவர்களின் இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு படத்திறப்பு விழாவிற்கு நினைவு கொடுக்கம்பம் ஏற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து படத்தை திறந்து வைத்த அருமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் எனது 6 உயிர் அண்ணன்கள், மன்னை நகரக்கழக செயலாளர் அவர்களே, மன்னார்குடி நகரக்கழக செயலாளர்கள், நீடாமங்கலம் மன்னார்குடி ஒன்றிய கழக செயலாளர்கள், நீடாமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர்கள், அதே போல் அவைத்தலைவர் அவர்கள் உள்ளிட்ட அண்ணன் பாபு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மூத்த முன்னோடிகளுக்கும் வருகை தந்திருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இங்கே குழுமியிருக்கும் கிராமத்தின பொதுமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது வணக்கங்கள். மாமா அவர்களை பற்றி நான் சொல்லி இங்கே இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. இருந்தாலும் நிறைய முறை என்னிடம் அவர் வந்து பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு முறையும் அவருக்கான ஒரு தேவையை குறித்து அவர் பேசியதே இல்லை. ஒவ்வொரு முறையும் கழகத்தினருக்காகவும் தெரிந்த நண்பர்களுக்காகவும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்காக வந்திருக்கிறார். அதில் ஒரு சிலதை செய்து கொடுத்த மனநிறைவுக்கு இருந்தாலும் அவர் உழைத்த உழைப்பு இந்த இயக்கத்துக்காகவும் 40 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்துக்காக அவரது உழைப்பு, ஒரே கொடி, ஒரே சின்னம், ஒரே தலைவர் என்ற அந்த முறையில் அவர் நடந்த அந்த பாதை ஒரு திராவிட குடும்பத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களையும் கொள்கைகளையும் முழுமையாக உள்வாங்கிய ஒரு குடும்பத்தில் இருந்து இங்கே நம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக உலா வந்து கழகத்தை வளர்த்தெடுத்த மாமா அவர்களுக்கு முதலில் எனது புகழஞ்சலி. எல்லாரும் பேசும்போது அவர் வீர வணக்கம் செலுத்தினார்கள். வீர வணக்கம் செலுத்த வேண்டியவர் தான் அது. அதற்காக அவர் போனப்புறம் கூட அவர் மேலே ஒரு கேஸ் விடுற அளவுக்கு எல்லாம் கம்பு தூக்கிட்டு வந்தாங்க, அது தூக்கிட்டு வந்தாங்கன்னு என்ன சொல்லிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை அவரது துணிச்சலை விட அவரது தொண்டுள்ளம்தான் மிகப்பெரியது. அந்த தொண்டுள்ளம்தான் உடன்பிறப்பே என்ற அந்த சொல்லுக்கு முழுமையான அர்த்தமுள்ள ஒரு நபராக மாமா சோமா அவர்களை எடுத்து காட்டியது. மாமா சோமா அவர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் அந்த ஒற்றை சொல்லினால் எப்படி ஒட்டுமொத்த தமிழகமே கட்டி போடப்பட்டதோ, ஒட்டுமொத்த தமிழினமே அந்த ஒற்றை சொல்லுக்கு அந்த அன்புக்கு அடிமையானதோ, அப்படி அந்த சொல்லுக்கு முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் வாழ்ந்து மறந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த ஊரில் சார்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் முதல் ஆளாக நின்று அதற்கு துணை நின்றவர் அருமை மாமா அவர்கள். இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்தது என்று பலரும் கேட்டதுண்டு. இன்று இங்கு வந்திருக்கும் அனைவரும் தங்களது சொந்த குடும்பத்தில் ஒருவருக்கு எந்த உணர்வோடு இங்கே வந்து அஞ்சலி செலுத்துவார்களோ அதே உணர்வோடு இங்கே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் சிரித்து, நமது வீரா கணேசன் அவர்கள் சிரித்து கொண்டே பேசும்பொழுது கூட அவர் ஆழ்மனதில் இருந்த அந்த நண்பரை விட்டு பிரிந்த அந்த வலி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இத்தனை ஆண்டு கால பயணம் ஒரு இயக்கத்தை வளர்த்ததற்கும் இந்த ஊரை வளர்ப்பதற்கும்
ஆகையால் தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே திராவிட இயக்கங்கள், அது 2 இயக்கங்களாக ஒரு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இந்த 2 இயக்கங்களுமே தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அந்த உணர்வை, ஒற்றுமை உணர்வு, உடன்பிறப்பு என்ற அந்த உணர்வு முன்னாடியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அதிமுக வந்துச்சு. அந்த உடன்பிறப்பை அந்த உணர்வில் கட்டி போடப்பட்டு கழகத்தில் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருவனாக அங்கே சென்று நின்று அவருக்கு துணை போவதுதான் இது போன்ற திராவிட இயக்கங்களில் உள்ள அந்த தொண்டர்கள் அனைவரும் உணர்வும் அந்த உணர்வு. அதே உணர்வோடு இங்கே எல்லோரும் வந்து குவிந்திருக்கிறீர்கள். அருமையண்ணன் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டியது. அவர் வர இயலவில்லை. ஏன்னா நானும் வந்து முன்னாடியே சொல்லிட்டு வந்து, அண்ணனும் முன்னாடியே சொல்லிட்டு, இப்போ நம்ம இன்னைக்கு நாகைக்கு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார். உங்களை எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நானும் நமது மாவட்ட கழக செயலாளரும் அங்கே இருந்தோம். காலையில் கூட எத்தனை மணிக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவரும் கிளம்பி வந்துட்டார். முன்னாடியே படத்திறப்புக்கு போகணுன்னு அவரும் முன்னாடியே திருவாரூர் போயிட்டார். நான் இங்கே ஊருக்கு வந்துட்டேன். திடீரென்று முதல்வர் போகும் வழியில் நான் சொல்லிவிட்டு தான் வந்தேன். நான் போகும் வழியில் திருவாரூர் கிராஸ் பண்ணும்போது கலைஞர் கோட்டத்துக்கு போக வேண்டும் என்று டக்குன்னு வண்டி ரைட்டு திரும்பிடுச்சு. அதனால் உடனடியாக மாவட்ட கழக செயலாளர் அங்கே விரைந்து செல்ல வேண்டிய அந்த ஒரு வேலை. எனவே அவரால் இன்று வர இயலவில்லை. நானும் இந்த மாதிரி இங்கே வந்துட்டேன்னு தான் அவர்கிட்ட தலைவர்கிட்டையும் சொல்லிவிட்டு, அப்புறம் இல்லை 5 நிமிஷத்துக்காக போயிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லிவிட்டு இப்போ கிளம்பியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். எனவே இந்த நிகழ்வுக்கு அவரும் வந்து நிச்சயமாக சிறப்பித்திருப்பார். இங்கே மாமா அவர்களை பற்றி எல்லோரும் சொல்லதை போல ஒன்றை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் உழைத்தவர். இங்கே இந்த இயக்கத்துக்காக மன்னார்குடி பகுதியில் மட்டுமல்லாமல் அப்பா தேர்தல் எதுவாக இருந்தாலும் சென்னைக்கும் விரைந்து சென்று அங்கேயும் போய் உட்காந்து வேலை செய்யவர். இங்கே இருக்கிற பலரும் அதை செஞ்சுருக்காங்க. எனவே எனது தந்தையார் அவர்களின் சார்பிலும் அவருக்கு வீர வணக்கத்தை நான் செலுத்தும் இடத்தில் இருக்கிறேன். மாமா அவர்களில் விற்று சென்ற பணியை நிச்சயமாக எல்லோரும் இன்று இந்த குடும்பத்தினர் தொடர்ந்து செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த கொடிக்கம்பத்தை ஏற்றினதை பற்றி நம்ம வீராணனும் சொன்னார். அதில் இன்னும் ஒரே ஒரு சின்ன செய்தி. கோர்ட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது வெளியில் புறம்போக்கு இடத்துல இருக்கிற பல கொடிக்கம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஹைகோர்ட் டைரக்ஷன் வரவிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எனவே இதுபோல் இல்லங்களுக்கு உட்புறத்தில் நம்ம காம்பவுண்ட் வாலில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி லீகல் ஸ்ட்ரக்சர். இப்போ இது காம்பவுண்ட் வாலில் உங்களோட அந்த கல்வெட்டை வைத்துவிட்டு உட்புறத்தில் கொடிக்கம்பத்தை எல்லோரும் ஏற்ற வேண்டும். இதை இங்கே வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர கழக செயலாளர்களும் இதை உற்று கவனித்து இது ஒரு மாடல் மாதிரியே தம்பி செந்தில் அவர்கள் இதை செய்திருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். எனவே அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இருந்தாலும் கலைஞர் தாத்தா சிலையை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி கார்டன் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்று வரைக்கும் அமைக்காமல் இருக்கும் செந்தில் அவர்களுக்கும் எனது நினைவூட்டல்கள். எனவே அதையும் வந்து சரி பண்ணணும். விரைந்து தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இந்த மண்ணில் சிலை எழுப்பும் அந்த முயற்சியில் நான் இறங்கியிருக்கிறேன். அதற்கும் நிச்சயமாக அந்த நாளும் வெகு விரைவில் வரும். எனவே மாமா அவர்களுக்கு எனது சார்பிலும் என் குடும்பத்தினர் சார்பிலும், ஏனால் அவர் எனது குடும்பத்தில் ஒருவர், அப்பாவின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்தமிழறிஞர் அவர்களின் பிள்ளை திராவிட நாயகன் அவர்களின் சார்பிலும் இயக்கத்தின் சார்பிலும் வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.